இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம வாங்கி பார்க்கும்போது தான் வாடி கிடக்கு. என்னத்த சொல்ல, ஒருவேளை நம்மள ஏமாத்திட்டு போயிடறாங்களோ என்னமோ. கீரையெல்லாம் சாப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு. இந்த ரோட்ல ஒரு காய்கறி கூட வரமாட்டேங்குது. அம்புட்டு தொலை நடக்க வேண்டியதா இருக்கு ஒரு காய் வாங்குறதுக்கு. நம்மளும் ஒரு பைக் வச்சிருந்தோம்னா சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துருவோம் எல்லாத்தையும் வாங்கிவிட்டு. ஆனா என்ன பண்றது, நம்மளுக்கு தான் வயசாகுதே. இளமையா மட்டும் இருந்திருந்தோம் இந்நேரம் எல்லா கலையும் கத்திருந்திருப்போம். என்ன சின்னம்மா தானா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, வண்டி ஓட்ட கத்துக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். வண்டி தானே ஓட்டிடுவோம். அட போடா, இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எதுக்குடா? என்ன சின்னம்மா நீ இன்னும் எவ்வளவோ கத்துக்கிறதுக்கு இருக்கு, இதுக்கே மலைப்பானா எப்படி? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. ஆமா, காலையிலேயே கீரையை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாண்டா சின்ராசு, நாளைக்கு தீபாவளியில அதான் இன்னைக்கு சைவமா சாப்பிடுவோம்ட்டு தான் அங்கே கீரையை வாங்கிட்டு வந்தேன். சரி சின்னம்மா, கீதாவுக்கும் லீவு தானே, கீதாவையும் கூப்பிட்டுக்க, உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. கூப்பிட்டுக்கிறேன் சின்ராசு. இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் இருக்கா? நாளைக்கு தீபாவளி வச்சுட்டு இன்னைக்கு ஆஃபீஸுக்கு கூப்பிடுறாங்களோ? அதான் தீபாவளி கழிச்சு 2 நாள் லீவு தானே, அதனால இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன ஆஃபீஸோ, நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு ஏதாவது லீவ் விட்டா தானே வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியும். என்னதான் கூட்டி வச்சுட்டு என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அதான் அதுக்கப்புறம் 3 நாள் விடுறாங்களே சின்னம்மா, அதனால சேர்த்து இன்னைக்கே வேலையை வாங்கிடுவாங்க. சரிப்பா, போய் சாப்பிட்டு கிளம்பு. சரி சின்னம்மா. கீதா வேணா நான் கூப்பிட்டா? வேணாப்பா, கொஞ்சம் தானே இருக்கு, நானே ஆஞ்சிக்கிறேன், நீ போய் சாப்பிடு. சரி சின்னம்மா. எம்பிட்டு தைரியம் இருந்தா என்னையவே போட்டு கொடுக்க நினைச்சிருப்பா அவ. என் மகன் வச்சால ஆப்பு நல்லா இருக்கே கதை. நாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்ப்போமா, பிள்ளைங்களை வளர்த்தோன்னே இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே அப்படியே விட்டுறணுமா? இதெல்லாம் எந்த ஒரு கணக்கில் எழுதுறது? என் புருஷனும் என் மாமியாரும் என்னை படுத்தாத குறையா நான் இவங்களெல்லாம் படுத்திட்டேன். பேசுறாளாமா புருஷன்கிட்ட. புருஷனுக்கு நல்ல வக்கனையா சோறு சமைச்சு போடணும், நல்ல ஆசையா 2 வார்த்தை சிரிச்சு பேசணும். அதெல்லாம் எங்க? ரூமுக்கு அவன் வரான், அதுங்காட்டி இது தூங்கிவிடுது, இல்லைன்னா அவன் தூங்கி கொரட்ட சவுண்டு வெளியில கேட்குது. இப்படி இருந்தா பொண்டாட்டி மேல எங்க அன்பு பாசம்லாம் வரும்? என்னதான் இவங்க ஆத்தையும் அப்பேன்னு சொல்லி கொடுத்தாங்களோ தெரியலப்பா. நம்மளெல்லாம் இந்த மாதிரி வளர்க்கவே கிடையாது. யாரை பத்தியாவது கோழி முட்டி சொல்லி விட்றோமா? ஆனா இந்த ராஜுக்கு இந்த மாதிரி புத்தி. கடவுள் தான் அவளை மாத்தணும். நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன ஒன்னும் சமைக்கவே இல்லையா? டேபிள் இவ்வளவு சுத்தமா இருக்கு. அடியே அடியே ராஜு. என்னங்க? என்ன இன்னும் சமைக்கலையா? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். ஆமா, ஒன்னுத்துக்கும் லாய்க்கு கிடையாது. ஆனா அடுத்தவங்களை பத்தி கோழி முட்டுறதுக்கு மட்டும் நேரா வந்துருவேன். இல்லைங்க. பேசாத. இப்ப சாப்பாடு வைக்க போறியா இல்லையா? இந்த கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ. ஒரு வேலை தானே பாக்குற, அதை கூட உருப்படியா பார்க்க முடியாதா? இந்த எடுத்துட்டு வரேங்க. இவளுக்கு பேசாம வேலைக்காரிய போட்டுடலாம். வீட்டுல செய்யறதே இந்த ஒரு வேலை தான், அதையும் உருப்படியா செய்யாம மேல் வலிக்குது கால் வலிக்குதுன்னு என்னென்னலாம் கதை சொல்றா பாரு. நேத்து நைட்டு வரைக்கும் நல்லா இருந்தவ இப்போ உடம்பு சரியில்லாம போச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஐயோ, மணி வேற ஆகிக்கிட்டே இருக்கு. எப்பதான் எடுத்துட்டு வருவாவ? என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. திரும்பியும் போய் எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானோ? என்ன ஏதுன்னு கேட்போம். ஏண்டா சின்ராசு, என்னாச்சு? ஏன் இப்ப கத்திக்கிட்டு இருக்கவ? நீ வேற சின்னம்மா, இவ மாசம் நல்லா தூங்கிவிட்டு எந்திரிச்சு எனக்கு உடம்பு சரியில்லை இன்னும் சமைக்கல அப்படி இப்படிங்கிறா. டேய் சின்ராசு, எனக்கு அப்பவே தெரியும்டா இவ இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு. நைட்டு நீ திட்டுப்பிட்டியில, அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அதனால இந்த பையலுக்கு நான் எதுக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு நினைச்சிருப்பா. அதனாலதான் உடம்பு கை கால் வலிக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் பார்த்தேன்டா, காலையிலலாம் நல்லா தான் இருந்தா. அவ சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொல்ற கதையெல்லாம் நீ நம்பாத. இப்ப என்னதான் சின்னம்மா பண்றது? இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். நீ அப்பவே தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வச்சிருந்தீனா இந்த அளவுக்கு அவ வளர்ந்துருப்பாளா? என்ன சின்னம்மா சொல்ற? அதான்டா, போன தடவை வரும்போது எம்புட்டு சண்டை இழுத்தா. செவனேன்னு இருக்கிற எண்ணெயவே அவ்வளோ சண்டை இழுத்தா தெரியுமா? இப்ப ஒரு விஷயம் வேற கிடைச்சிருக்கு. விடுவாளா அவ? எப்படா எந்த சண்டையில நம்ம கேட்போம் வைப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு கிடப்பா. இப்ப என்னதான் சின்னம்மா பண்ண சொல்ற? அப்பவே அதட்ட வேண்டியதானே. எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணான்னு கிளம்பி போய்கிட்டு வெளியில போய் சாப்பிட்டு வர வேண்டியதானே. கருமோ, இவ கையால போய் சாப்பிடணுமா? அதுவும் நீ கெஞ்சி கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து சாப்பாடே வைப்பா. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஆமா சின்னம்மா, நீ சொல்றது சரிதான். நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு அவளுக்கு என் மேல இலக்காலமா போயிடுச்சு. நான் அம்புட்டு கேக்குறேன், எனக்கு முடியல அப்படி இப்படி என்னென்ன கதை சொல்றா. நீ ஏன் நல்லா உன் பொண்டாட்டியை நினைச்சு பாத்துக்க, அவ எந்த அளவுக்கு போய் சொல்றான்னு. எங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டேன், இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு சாப்பாடே வேண்டாம். அப்படி சொல்றா? நல்லா காதுல உரைக்கிற மாதிரி சொல்லி இவளுக்கு.
ஏங்க என்னாச்சு? நீங்க சாப்பாடு கேட்டீங்க, நான் கொண்டாந்து வச்சேன். எதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? நீ ஒன்றும் சாப்பாடு எனக்கு தரவே வேண்டாம். உன்கிட்ட நான் சாப்பாடு வேணும் வேணும்னு கெஞ்சணும், அதுக்கப்புறம் தான் நீ கொண்டு வந்து வைப்பியோ? இல்லைங்க, நிஜமாலுமே எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எடுத்துட்டு வரங்காட்டியும் நீங்க வந்துட்டீங்க. அதனால தாங்க லேட்டா கொண்டு வந்து கொடுத்தேன். போதும், நிறுத்து. உன் கதையெல்லாம் வேற எவன்கிட்டயாவது போய் சொல்லிக்கிட்டு இரு. டேய், அவ பண்ணா பண்ணிட்டு போறா. அதுக்காக சாப்பாடெல்லாம் வேணாம்னு சொல்லாத. நீ சும்மா இருச்சுனம்மா. டேய், நாளைக்கு தீபாவளிடா, பண்டிகை. அதுமா எதுக்குடா வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய? பார்க்க நல்லாவா இருக்கு? அத அவகிட்ட சொல்லிச்சுனம்மா. அடியே அத்தை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற நீ? அவனுக்கு என்ன டைமுக்கு சாப்பாடு வரணும், சுகரு அப்படி இப்படின்னு இருக்கு, நீயே சொல்லுவ தானே? அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கல? சாப்பாடு சமைக்கணும், சாப்பாடு கொண்டு வந்து வைக்கணுங்கிறது தானே உன் பொறுப்பு. இல்லைங்க அத்தை, நிஜமாலுமே எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கும் தான் உடம்பு சரியில்லாம போகுது. அதுக்காக நான் என்ன ஆபீஸ் போகாமையா இருக்கேன்? மல்லி கட்டிக்கிட்டு உங்களுக்காக தானே சம்பாரிச்சு போடுறேன். எனக்கு ஒரு வாய் சோறு கூட ஒழுங்கா உன்னால வைக்க முடியாதா? கேளுடா மவனே, அப்பயாவது இவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். எனக்கு இனிமே சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நீ எப்ப ஒழுங்கா சீக்கிரமா சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறியோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். சும்மா உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சாக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது, பாத்துக்கோ. பண்டிகை அதுவுமா இப்படி என்னை கோவப்பட வைக்கிற? சின்னம்மா சொல்றதுக்காக பொறுமையா போறேன், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. வேணும்டி உனக்கு எண்ணெய்வா போட்டு கொடுக்கலான்னு பாக்குற? எப்படி உன்னைய போட்டு கொடுத்தேன் பாத்தியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அத்தை, என் மகன் இப்ப சாப்பிடாம போயிட்டான். அதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம். அவன் உனக்கு என்ன செய்யாம இருக்கான்? காலையில போறவன் நைட்டு தான் வரான். ஒருவேளை சாப்பாடு அவனுக்கு நல்லா சந்தோஷமா போட மாட்டியா? இப்படிலாம் இருந்தீனா எப்படி உன் மேல பாசம் வரான் உனக்கு? அதான் எனக்கே வெளியே தெரியுதே. அவன் ரூமுக்கு 10 மணிக்கு தான் வரான். வந்தோடனே கொரட்டை விட்டு தூங்கிடுறான். அந்த தூக்கத்தோட சவுண்டு தான் வெளியில கேக்குது எனக்கு. அங்கிருந்து உன்கிட்ட பேசுறது. நீ என்ன பண்ணாலும் அவன் இப்படிதான் நடந்துக்குவான். ஏன்னா நீ ஒழுங்கா நடந்துக்கலையே. அப்புறம் எப்படி அவன் மட்டும் உன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்குவான்? கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும். எங்க அப்பா பண்ணது தப்புதான். அது இந்த மாதிரி நேரத்துல சொல்லி காட்டலாமா? எங்க அப்பா எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. எங்க அப்பா ஏன் அவர் அப்படி பண்ணாருங்கிற விஷயத்த அப்பவே சொல்லிட்டாரு. ஆனா இந்த அம்மா அதை குத்தி குத்தி காமிச்சு எங்க வீட்டுக்காரு மனசுல விதையா விதைச்சு வச்சிருக்கா. என்ன சொன்னாலும் அவன் மனசை மாறவே மாட்டேங்குது. நானும் சரித்தான அமைதியா போக வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் ஒத்த பிள்ளை வாழ்க்கைக்காக தான். அவ வாழ்க்கை மட்டும் நல்லபடியா அமைஞ்சிட்டா போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். என் வாழ்க்கை என்னமோ இப்படியே போயிட்டு போகுது. அவளாவது நல்லபடியா இருக்கட்டும். என்ன பெரியமா வீடெல்லாம் தடபுடலாம் துடைக்கிறீங்க? நாளைக்கு தீபாவளி, அதனாலதான் வீடெல்லாம் தொடச்சு வைக்கிறேன். ஏன் பெரியமா, அண்ணனுக்கெல்லாம் தலை தீபாவளி தானே? ஆமாண்டா, அண்ணனுக்கும் தேனுக்கும் தலை தீபாவளி தான். உனக்கும் தீபாவளிக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இந்நேரம் தலை தீபாவளியா இருக்கும். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு தலை தீபாவளி தான். டேய், என்னடா சொல்ற? பின்ன எனக்கும் ஜீவாவுக்கும் முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்க வேண்டியது. இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா தலை தீபாவளி தான் அப்படின்னு சொல்ல வந்தேன். வயிற்றுல பாலை வாத்தடா. நான் கூட என்னமோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டியோன்னு நினைச்சேன். அது எப்படி பெரியமா, நீங்களாம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணுவேனா? சரிடா, தீபாவளி முடியட்டும். நானும் உன் கல்யாணம் இந்தா பண்ணுவோம் அந்தா பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டே தான் கிடக்குறேன். என்ன அதுக்கான ஸ்டெப்பு எடுத்தே வைக்க முடியல. ஒன்றும் அவசரம் இல்லை பெரியமா, பொறுமையா பண்ணுங்க. என்னடா, இதுக்கு முன்னாடிலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போ என்னடானா பொறுமையா கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ற. ஏன், உனக்கு ஜீவாவை பிடிக்காம போயிடுச்சோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. பின்ன உங்களுக்கு எப்போ இஷ்டமோ அப்பவே வைங்க பெரியமா. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதில் என்னத்தடா சிரமம் இருக்கு? உனக்கு எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். இப்போ பண்ண என்ன, அப்புறம் பண்ண என்ன? நீங்களும் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்போதான் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். டேய், கொஞ்சம் பொறுடா. காலமும் நேரமும் கூடி வர வேணாமா? என்னத்தை போங்க பெரியமா, நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு காலமும் நேரமும் கூடியே வராது. அப்படியே வந்துச்சுனாலும் எனக்கு 60வது கல்யாணம் தான் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நானாச்சும் பரவாயில்லடா, உன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன். ஆனால் உங்கள் அம்மா ஆத்தி, எங்கள் அம்மாவை மட்டும் சொல்லாதீங்க. ஏன்டா? எங்கள் அம்மா எதுக்குடா உனக்கு கல்யாணம், ஸ்ட்ரைட்டாக 80வது கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லிடும். ஆமாண்டா, உன் கல்யாண பேச்சை எடுத்தாலே உங்கள் அம்மாவுக்கோட மூஞ்சி போகிற போக்க பார்க்கணுமே. அப்படியே ஒரு தினசாவில் போகுது. ஆமாம் பெரியமா, எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? விட்டா எனக்கு கல்யாணமே வேணாம், நீ பிரம்மச்சாரியாவே இருந்துருடான்னு சொல்லிடும் எங்கள் அம்மா.
அது ஏன்டா அவள் அப்படி இருக்கா? புள்ளனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம் பேத்தி எடுக்கணுன்ற ஆசையெல்லாம் அவளுக்கு கிடையாதா? ஆஹா, என்ன சொன்னாலும் அது மனசுலாம் மாறாது பெரியம்மா. எங்கள் அப்பாட்ட அம்புட்டு பட்டிருக்கு. அதனால தான் அது திரும்ப திரும்ப எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம்னு அது பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. சரி விடுடா, நான் தான் இருக்கேன்ல, உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். எங்க பெரியம்மா, நீங்களும் இந்தா அந்தான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் ஒன்றும் வேலை நடந்த பாடு இல்லையே. டேய், ஃபஸ்ட்டு தீபாவளி பண்டிகை முடியட்டும்டா. எல்லாத்தையும் சேர்த்து வச்செல்லாம் என்னால் பண்ண முடியாது. அதுக்கு தான் பெரியம்மா சொன்னேன், உங்களுக்கு எப்போ இஷ்டமோ அப்போ பண்ணுங்கன்னு. சரிடா. ஆமாம், ஜீவா எங்கே காணா? என்ன, ஜீவா இன்னும் எந்திரிச்சு வரலையா? ஆமாண்டா, காலையிலேருந்து பார்க்குறேன், ஜீவாவை காணவே காணா. வெயிட் பண்ணுங்க, நான் ரூமில் போய் பார்த்துட்டு வரேன். வேடிக்கையான பிள்ளை. ரூம்ல யாருப்பா? யாராவது இருக்கீங்களா? எங்க இவன் எங்க போனா? ஜீவா, ஜீவா எங்க ஆளையே காணா? ஒருவேளை உள்ளார பாத்ரூம்ல இருப்பாளோ? சரி, எதுவும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். டேய், பாத்ரூம்ல என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ மண்டை. பாத்ரூமில் என்ன பண்ணுவாங்க? குளிப்பாங்க. என்ன குளிக்கிறியா? ஆமாண்டா. ஓ, நீ குளிக்கலாம் செய்வியா? டேய், வந்தேன்னு வையி. வெளியிலையா? வா வா, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆசை தோசை அப்பள வடை. ஓ, பாத்ரூம்ல வடை சுடுறியா? உன்ன இப்படிலாம் பேசி என்னை வெளியே கூட்டிட்டு வந்துடலான்னு பார்க்குறியா? நோ சான்ஸ். என்னடி நீ நீ என் பொண்டாட்டி, நான் ரூம்குள்ளார இருக்கக்கூடாதா? ஏய் ஜீவா, உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ப்ளீஸ் கதவை திறயேன். நீ பண்ணுறது ரொம்ப டூ மச். நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தா நீ கதவை திறந்து வச்சுக்கிட்டே குளிக்கலாம். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது தெரியுமா? ஓஹோ, சார் அப்படி வரீங்களோ? தம்பி, நீங்கள் அங்கே தானே நிற்கிறீங்க. என் ரூம் விட்டு வெளியில் போய் நேராக போனதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்டில் ஒரு 2வது ரூம் இருக்கும். அங்கே தான் உங்கள் அம்மா இருக்காங்க. உங்கள் அம்மா இல்லை, அவங்க அங்கே தான் இருக்காங்க. சரியா? அங்கே போயிட்டு அம்மா அம்மா, நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிட்டேன், அதுவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், உங்கள் யாருக்கும் சொல்லலை. இப்போ ஜீவா என்னோட பொண்டாட்டி, நான் அவள் ரூமில் தான் தங்கிக்குவேன், நீங்கள் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு போய் சொல்லுங்கள். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நான் பேசுகிறது காதில் விழுகுதா? இப்போ நான் பேசுகிறது காதிலே விழுகாது. ஹலோ தம்பி, இருக்கீங்களா? உனக்கு இருந்தாலும் இவ்வளோ கொழுப்பாகாதுடி. தம்பி, நீங்கள் பேசின எதுவும் என் காதில் விழுவல, கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா? இந்த மருந்து நான் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த மருந்தை மட்டும் கையில் குடித்தானா அவ்வளோதான், அவள் குழந்தை கருவிலே அரிஞ்சிரும். அப்புறம் எங்கேருந்து அவள் குழந்தைய பெற்றுக்கிறான்னு நானும் பார்க்குறேன். இந்த மருந்தை எதாவது குடிக்கிற ட்ரிங்கில் கலந்து விட்டுறணும். கயல், இந்த வருஷம் உனக்கு தலை தீபாவளி இல்லை, அதுவும் இல்லாமல் குழந்தையோடு கொண்டாட போகிறேன். விடுவேனா? இதை மட்டும் குடிச்சேன்னு வையி, அவ்வளோதான். இனிமேட்டு இந்த ஜென்மத்துக்கு உனக்கு குழந்தையே பிறக்காது. அப்புறம் எங்கள் அக்காவோட குடும்ப வாரிசு அதோ கதிதான். அது எப்படி? என்னோட வாழ்க்கைக்கு நீ மட்டும்தான் காரணம். அக்கா, உன் குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன், வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு. ஆனால் நீ கேட்கவே இல்லை. எங்கள் அப்பாட்ட பேசி மயக்கி என்னை இந்த உதவாக்கரையோட கட்டி வச்சிட்ட. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். என் புருஷனையும் கொன்று நான் இப்போ விதவையாக தனி மரமாக நிற்கிறேன். ஆனால் நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? விடுவேனா நான்? இதோ ஃபஸ்ட்டு உன் மருமக தானே மாசமாக இருக்கா, அவளுக்கு கதையை முடிக்கிறேன். அடுத்தது உன் பொண்ணுக்கு. 2 பேரும் வாரிசு இல்லாமல் அனுபவிச்சு குடும்பத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறமா சாகுங்க. அதை தள்ளி இருந்து பார்த்து பார்த்து ரசிச்சு நான் வாழணும். அண்ணே மாதிரி கொழுப்பு யாருக்கு இல்லை. என்ன இந்த ராஜா பையன் சத்தம் கேட்குது? எங்க நின்றுக்கிட்டு கத்திட்டு இருக்கான் அவன்? நம்ம போய் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு வருவோம். இவனுக்கு இங்கே என்ன வேலை? டேய், அம்மா, அம்மா, நீ என்னம்மா இங்கே பண்ணுற?
என்ன நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்குறியா? இல்லைம்மா. நான் பாட்டுக்கு என் ரூம்ல செவனேன்னு இருந்தேன். நீ கத்துற சவுண்டு கேட்க வந்தா வேக வேகமா ஓடி வரேன். நீ ஜீவா ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, அது வந்து ஐயோ திருப்புன்னு வந்து அம்மா கேட்குறாங்களே, என்னத்தை சொல்கிறது, ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஞாபகம் வந்துருச்சு. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, கரப்பாம்பூச்சி பாத்ரூமில் வந்துருச்சான். அதான் அவள் கத்துனாலா, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேம்மா. பாவம் அவ அவ்வளோ பெருசாக இருக்கா, வாழெல்லாம் இருக்கா, அதனால பார்த்து பயந்துட்டாம்மா. எந்த ஊர்லடா எருமை கரப்பாம்பூச்சிக்கு வாழெல்லாம் இருக்கு? ஆமாம்ல, நான் பள்ளியை மைண்டில் வச்சுட்டு கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டேனோ. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? எந்த கரப்பாம்பூச்சிக்கு வால் இருக்கு? ஆமாம், அது மரப்பள்ளி உள்ளார வந்துருச்சான். அதான் அவள் கத்துனா. தெளிவா சொல்லு, கரப்பாம்பூச்சியா பல்லியா? அச்சோ எதுன்னு தெரியலையே, ரெண்டே சொல்லி வைப்போம். இல்லைம்மா, ரெண்டும் தான். இங்கிட்டே கரப்பாம்பூச்சி வருதான், அங்கிட்டு பள்ளி வருதாம்மா. அதான் எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியலம்மா. அதுக்கு நீ போய் என்ன பண்ண போற? இல்லைம்மா, பாவம் அவ கத்துனாலா, அதான் வேகமாக ஒடியாந்துட்டேன். குளிக்க போனவளுக்கு எப்படி வெளியில வரணும்னு நல்லா தெரியும். நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். அதானே, நீ ஹெல்ப் பண்ண விட்டுட்டாலும். போடா வெளியில. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருந்துடக்கூடாதே. இன்னும் கல்யாணம் பண்ணல, அது ஞாபகம் இருக்குல்ல? அட போம்மா, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா வாழ்றது என்னோட பொழப்பா மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெளியில போடா. நீ இப்படி பண்றதெல்லாம் எங்க அக்கா பார்த்தானா என்னை என்ன பேச்சு பேசுவா? என்னத்த புள்ள வளர்த்து வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொன்ன கேட்கவே மாட்டடா நீனு. இனிமேட்டு என் பர்மிஷன் இல்லாம நீ இவ ரூமுக்கு வந்த அப்புறம் நீ வேற மாதிரி அம்மாவை பார்ப்ப. சரிம்மா. அப்பா இவனை இவகிட்ட இருந்து பாதுகாக்கிறது பெரிய வேலையா இருக்குப்பா எனக்கு. நான் என்னென்னத்தை தான் பார்க்கறது? இவன் கத்துல அந்த மருந்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும்.